அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், ஏதோ அறிவுரைன்னு ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணுறீங்க செய்ய சொல்லி அப்படின்னு கொடுக்குறத வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இம்ப்ரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வினைன்னு சொல்லுவோம். அது வந்து ஹிந்தியில் வந்து விதி அப்படின்னு சொல்லுவோம். விதி, இம்ப்ரேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ அதுக்கான வந்து சென்டென்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இது நார்மலாக, அதாவது சின்னவங்களுக்கு எப்படி சொல்லுவோம், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதையாக சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யஹா ஆவோ அப்படின்னா என்ன அர்த்தம், கம் ஹியர். வஹா மத் ஜாவோ அப்படின்னா என்னது, அங்கே போகாத. டோன்ட் கோ தேர், அங்கே போகாத. வஹானா அங்கே, மத் ஜாவோ அப்படின்னா போகாத. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து மத்துங்கிறது வந்து அங்கே போகாத அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே தமிழ்லேருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அதை ஹிந்திலேருந்து மாற்றிருக்கு, டோன்ட் கோ தேர் அப்படிங்கும். இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத வஹா மத் ஜாவோ. அடுத்து ஜல்தி கரோ அப்புறம் சீக்கிரம் செய். சீக்கிரம் செய், இல்லை செய்யாத, போகாத, உட்காராத, குடிக்காத, அந்த மாதிரி சொல்கிறது. இதுக்கு ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி உள்ளதான் நம்ம இம்ப்ரேட்டிவ் விதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஜல்தி கரோ, சீக்கிரம் செய், ஹரியப், வேகமாக செய் அப்படிங்கிறதையும் நம்ம இம்ப்ரேட்டிவ் சென்டென்ஸில் சொல்கிறது. ஏக் பியாலா தூது லாவோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பியாலானா ஒரு கப்பு, ஒரு கப்பு பால் கொண்டு வா. பிரிங் அ கப் ஆஃப் மில்க், கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நம்ம இதுவரை என்ன பண்ணோம் அப்படின்னா கரோ, ஜாவோ, ஆவோ, லாவோ, கொண்டு வா அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறது என்னென்னா, இது வந்து நம்ம நார்மலாக சின்னவங்களை நம்ம சொல்கிறப்ப ஆர்டர் பண்ணி வா போ அப்படின்னு தான் சொல்லுவோம். வாங்க போங்க அப்படின்னு நம்ம நார்மல் பேச்சு வழக்கில் சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம மேலே பார்த்தது. இப்போ இங்கே பார்க்குறது என்னென்னா மரியாதையாக சொல்கிறீங்க. ஆயியே வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நார்மலாக ஆப் ஆயியேன்னு சொல்லலாம், தாங்கள் வாருங்கன்னு சொல்கிறது. நார்மலாக ஆயியேனா வாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து அவங்கள வந்து பணிவாக சொல்கிற மாதிரி ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்கிறது. உட்காருங்க. நம்ம இதே வந்து இவங்கள சொன்னோம் அப்படின்னா எஹா பைட்டோ அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து பெரியவங்களாக இருக்கிறது மரியாதையாக ரெஸ்பெக்டாக சொல்லணும்னா எஹா பைட்டியே அப்படின்னா இங்கே உட்காருங்கள். அப்போ நம்ம ப்ளீஸ் எடுத்துக்கணும், ப்ளீஸ் சிட் ஹியர். வெறுமனை சொன்னால் இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா எஹா பைட்டோ, ஓ சவுண்டில் வரும் எல்லாம். இது ஏ சவுண்டில் வரும். பார்த்தீங்கன்னா பைட்டியே, ஆயியே, கீஜியே, பீஜியே. ஸோ அந்த மாதிரி ஏ சவுண்டோட அந்த வெர்போட ஏ சவுண்டோட சேர்த்துக்கணும். ஸோ எஹா பைட்டியே அப்படின்னா ப்ளீஸ் சிட் ஹியர். எஹ் காம் கீஜியே, இந்த வேலை செய்யுங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ திஸ் ஒர்க். நம்ம என்ன சொன்னோம், எஹ் காம் கரோ அப்படின்னு சொல்லிடுவோம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜல்தி கரோ, சீக்கிரம் செய், கர் அப்படின்னா செய்கிறது. இங்கே வந்து கீஜியே, பி என்ன பண்ணுங்க, சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு செய்கிறது. காஃபி மத் பீஜியே, ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் காஃபி, காஃபி குடிக்காதீங்க. இங்கே நம்ம சொல்லுவோம், இங்கே சொல்கிறப்ப எப்படி சொல்லலாம், இங்கேனா காஃபி மத் பிஓ, ஓ